கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மயில் வாகனம் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அடப்பாவீங்களா திருடிக்கிட்டா போறீங்க, முதல்ல அந்த பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துக்கிறாங்க. திரும்ப அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆட்டோ வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க மண்டபத்தில் பார்த்தா சந்திரா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமா உங்க அப்பா அம்மாவை எங்கேங்கிறாங்க. அவங்கள நைட்லேருந்தே காணாங்கிறாங்க. அடப்பாவீங்களா நைட்லேருந்தே காணுமா, இனிமேல் தானே ஒவ்வொரு சீருக்கும் அவங்கள முன்னாடி நிற்கிற சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போங்க பார்த்தா அவங்க இல்லாமல் போயிட்டாங்களே. ச்சே, சுத்த பிராடுக. திருடங்கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இப்படி சபையில் நிறுத்தினா அவங்க வேலையை கட்டிடுவாங்களே. ஒரு வேலை எதையாவது திருடிட்டு ஓடிட்டாங்களா என்னமோ தெரியலையே. சரி சமாளிச்சுக்கலாம், நீ மாலையை போட்டுட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சந்திரா மணமேடிக்கு வர சொல்லிட்டு போறாங்க. மாப்பிள்ளையும் சரின்ட்டு கிளம்பி ரெடியாகி வராங்க. இங்க சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா கிட்ட தான் கேட்குறாங்க, ஆமா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எங்கேன்னு கேட்குறாங்க. அப்ப சமாளிக்கிறாங்க சந்திரா, அக்கா அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா, இன்னும் காணாங்கிறாங்க. எது முகூர்த்தமாகிற நேரத்துல கோயிலுக்கு போனாங்களா? என்ன சந்திரா அவங்க என்ன விளையாடுறாங்களா? இப்ப போய் யாராவது கோயிலுக்கு போவாங்களா? முகூர்த்தத்தை முடிச்சுட்டு தானே போகணும், அதுக்குள்ளே எதுக்காக போனாங்கங்கிறாங்க. அக்கா இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா, வந்துடுவாங்க, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாங்கிறாங்க சந்திரா. சரிப்பா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் மணமேடிக்கு போகிறாங்க. என்னமோ போ சந்திரா, மாப்பிள்ளையும் ரெண்டு பேர்த்தையும் இவ்வளவு நேரமாக காணோம், இப்போங்க பார்த்து சம்மண்டியும் காணோம். என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. சரி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மணமேடிக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே துர்கா கையில் மருந்தோடு உட்காந்துருக்காங்க. நவீன் மட்டும் இப்போ வரலைன்னா இந்த மருந்தை குடிச்சிட்டு செத்துட வேண்டியதான் அப்படின்னு கையில் விஷப்பாட்டிலோட உட்காந்துருக்காங்க துர்கா. மணமேடையில் ஐயர் ஓம்பாட்டிட்டு இருக்காங்க. சந்திரா அவசரப்படுத்தி தாலியை கட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, எதுக்கு சந்திரா அவசரப்படுற, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் வரட்டும், எல்லாம் நிறுத்தி நிதானமாகவே நடந்துட்டு இருக்கட்டுங்கிறாங்க. அக்கா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இப்போதைக்கு வர முடியாது, கோயிலில் எது விசேஷ பூஜை இருக்காமே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன்னு எனக்கு இப்போதான்க்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்கள எதிர்பார்க்க வேண்டாம், தாலியை கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, ஆமாம் நீ எதுக்காக இப்படி அவசரப்படுற, அவங்களும் வரட்டும்னு பொறுமையாக இருக்கலாமே, மாப்பிள்ளையும் ரெண்டு பேர்த்தையும் இவ்வளோ நேரமாக காணோம், அவங்களும் வந்துட்டோம், அதுக்கப்புறமா இவங்க தாலியை கட்டட்டும் முகூர்த்தத்தை முடிச்சுக்கலாங்கிறாங்க. இல்லைக்கா அவங்களுக்காகவெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நல்ல நேரம் முடியுதில்லைங்கிறாங்க. இல்லை இல்லை இன்னும் நல்ல நேரம் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதனால இருந்தே பார்த்துக்கலாம், பொறுமையாக இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க ராஜராஜன். ஐயோ என்னது நம்ம அவசரத்துக்கு இவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சந்திரா நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? ஏக்கா சரி வேணா தாலியை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கலாம், அவங்க வந்ததும் உடனே தாலியை கட்டிடலாமல்லங்கிறாங்க சந்திரா. அப்படி செய்யலாமே அப்படின்னு ஐயர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த தாலியை நான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரேவதி தாலி எடுத்துட்டு போய் பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சந்திரா ரேவதியை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஏ ரேவதி இன்னும் என்ன அங்கே பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அந்த தாலியை கொண்டு வந்து கொடு, மாப்பிள்ளை தாலியை கட்டட்டுங்கிறாங்க. அவசரப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தானே ஆகணும் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு தடத்தையே பார்க்குறாங்க. இன்னும் கார்த்தியை காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி. சந்திரா அவசரப்படுறதை பார்த்துட்டு ராஜராஜன் கேட்குறாங்க, என்ன சந்திரா எதுக்காக இப்படி அவசரப்படுற, மாப்பிள்ளை தாலியை கட்டட்டும் தாலியை கட்டட்டும்னு நீ சொல்லிட்டே இருக்கியே, எதனால் இப்படி சொல்கிற, இன்னும் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் வரல, ரேவதியும் பொறுமையாக தானே எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும், அதுக்குள்ளே நீ ஏன் இப்படி அவசரப்படுற, என்ன காரணம், எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மாம்மா நல்ல நேரம் போயிருமேனு தான் நான் அவசரப்படுத்தினேன்னு சொல்கிறாங்க சந்திரா. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக நில்லு, எங்கள் மாப்பிள்ளைங்க வரட்டுங்கிறாங்க ராஜராஜன். அப்படியே மூக்கு உடச்சிக்கிட்டு நிற்கிறாங்க சந்திரா. சந்திராவுக்கு ரேவதி மேலே சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இவ எதையாவது மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் ஒரு வேலை பார்க்குறாளா, இவ ஏன் இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மறுபடியும் சந்திரா ரேவதியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மணமேடைக்கு கொண்டு வராங்க. அப்போ கூட சீக்கிரம் வா, இதுக்காக இப்படி முன்னு நடந்துக்கிட்டு வர, சீக்கிரம் வந்து அந்த தாலியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. ரேவதியும் அந்த தாலியை கொண்டு வந்து ஐயர் கையில் கொடுக்குறாங்க. வக்கீல் நவீனுக்காக ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி நவீனை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி அவசரமா அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க மயில் வாகனம் மாப்பிள்ளைக்கு அப்பாவா அம்மாவா நடிக்க வந்தவங்கள கூட்டிட்டு வராங்க. இங்க சந்திரா மணமேடையில அவசரப்படுத்துறாங்க. இதை பாருக்கா, நல்ல நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காது, மாப்பிள்ளைங்க எல்லாம் மறுபடி வரட்டும்க்கா, நல்ல நேரம் போறதுக்குள்ளையா இந்த மாப்பிள்ளை துர்கா கட்டல் தாலியை கட்டுட்டுங்கிறாங்க. ஆமாங்கம்மா, நல்ல நேரம் ரொம்ப நேரம் நமக்காகலாம் நிற்காதில்லன்னு ஐயர் சொல்லவும் இது சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு சரி மாப்பிள்ளை கிட்ட தாலியை கொடுங்கங்கிறாங்க. மாப்பிள்ளையும் அந்த தாலியை வாங்கி துர்கா கழுத்தில் கட்ட போகிறாங்க. அப்போ துர்கா கையில் வச்சிருக்கிற மருந்தை கலட்டி குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ரேவதி ரோகிணி ரெண்டு பேரும் பதட்டப்படுறாங்க. என்ன ரேவதி, உன் வீட்டுக்காரரையும் காணா என் வீட்டுக்காரரையும் காணா, இந்த அயோக்கிய ராஸ்கல் நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சிருவான் போல இருக்கே, இப்போ தாலி கட்ட போகிறேனே, இப்போ என்ன பண்ணுறது, துர்காவோட வாழ்க்கை நாசமாயிடும் போல இருக்குதுங்கிறாங்க ரோகிணி. நம்மளும் பார்க்கலாம், இப்போ தான் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இன்னும் காணுமே, இப்போ வந்துருவாரு அப்போ வந்துருவாருன்னு பார்த்துட்டே இருக்கோம், இன்னும் காணுமேன்னு தடத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். மாப்பிள்ளை துர்கா கழுத்தில் தாலி கட்ட போகும்போது நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்குது. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சந்திரா பதட்டப்படுறாங்க. ஐயோ என்னது இந்த டிரைவர் மாப்பிள்ளை கரெக்டான நேரத்தில் வந்துட்டானே, ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா இந்நேரம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருக்கும், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டானேன்னு பார்க்குறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, ஏமா தாலி கட்டுறதை நிறுத்த சொல்கிறேன், ஆமாம் நீ யாரு, மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கவும் கார்த்தி சொல்கிறாங்க, ஒரு
முக்கியமான வேலையை நான் வெளியில் போக வேண்டியதாக போச்சு, அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, யாரு நர்ஸ் ஒரு கை குழந்தையோட வந்து நிற்கிறாங்களே, இவங்க யாருன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. மணமேடையில் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட உட்காந்துருக்காரே செல்வம், அவர் என் கழுத்தில் ஏற்கனவே தாலியை கட்டிட்டாருன்னு சொன்னதும் மண்டபத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அதிர்ச்சி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏமா என்னம்மா வளர்ற, அவர் ஏன் மாப்பிள்ளைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இல்லைம்மா, அவர் என் கழுத்தில் தாலியை கட்டி எனக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வந்து உட்காந்துருக்காரு, எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்சு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை பாருமா, போய் சொன்னீங்கன்னா உன்னை தொலைச்சிடுவேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இல்லைம்மா, நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், நான் சொல்கிறதெல்லாம் எதுவுமே பொய் இல்லை, உண்மைங்கிறாங்க அந்த பொண்ணு. செல்வம் நல்லவ மாதிரி கீழே இறங்கி ஓடி வந்து, ஏமா நீ எதுக்காக இப்படியெல்லாம் பொய் பேசிகிட்டு இருக்க, பணம் பறிக்கிறதுக்காகத்தான் இப்படி பொய் பேசுறியா, உன்னை இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. ஐயோ அநியாயமாக பொய் பேசுகிறான், இவன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ பணத்துக்காக உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வந்துட்டான், நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான உண்மைங்கிறாங்க. அப்போ ரோகிணி அந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டாக வர்றாங்க. ஆமாம், இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறாங்க. ஏய் நீ என்னடி இப்போ வந்து இதை சொல்லிட்டு இருக்க, ஆமாம் இந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. நேற்று நைட்டு இந்த பொண்ணு இந்த செல்வத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தா, அப்போ நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. இது எல்லாம் கேட்டு சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நேற்று என்கிட்ட ஏன் சொல்லலைங்கிறாங்க. இந்த பொண்ணே வந்து உங்கள் முன்னாடி உண்மையை சொல்லட்டும்னு நான் கூப்பிட்டேன், ஆனால் இவனுக்கு பயந்துக்கிட்டு இந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்கங்கிறாங்க. ஆமாங்கத்த, அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, மயங்கி கீழே விழுந்து இவங்களை நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பண்ணேன், உடனே பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்காகத்தான் இவங்களை குழந்தையும் தாயும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. அப்போ மயில் வாகனம் அந்த மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்கள கையோடு கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. இதை பாருங்கடா, இங்கேயே இருங்க, ஓடிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மயில் வாகனம். அத்தை, இவங்க 2 பேரும் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது, திருட்டு கும்பல், திருடி பொழைச்சிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க 2 பேருங்கிறாங்க. இதை கேட்டது சாமுண்டேஸ்வரி, ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க, எனக்கு அப்படியே தலை சுத்துதுங்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது எல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, இது எல்லாமே நான் கதையில் படிச்சிருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னால் நம்பவே முடியலைங்கிறாங்க. அத்தை, அது மட்டும் இல்லை, இந்த 2 பிராடுகளும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நம்மெல்லாம் மண்டபத்தில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டில் போய் கள்ளசாவி போட்டு நகை பணத்தையெல்லாம் திருடிட்டாங்க. ஆமாத்தை, சகலை சொல்கிறதெல்லாம் சரிதான், சகலை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வீடு போய் பார்த்தேன், அப்போ இவங்க 2 பேரும் பணத்தான் நகையை எல்லாம் திருடிட்டு ஓட பார்த்தாங்க, கையோட கையும் களமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க மயில் வாகனம். ஐயோ, நம்ம நினச்சது சரியாக தான் போச்சு, இந்த 2 திருடங்குட்டமும் நம்மளுக்கே ஆப்ப வச்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற பணத்தையெல்லாம் திருடிட்டாங்களான்னு சந்திரா அதிர்ச்சியை வாய் பறந்து பார்க்குறாங்க. இவங்களோட தொழிலே திருட்டு தொழில் தான். நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வச்சு இவங்களை பற்றி விசாரிக்க சொன்னேன், இவங்க பேரில் 15 கேஸ் இருக்குது, இன்ஸ்பெக்டர் எனக்கு அனுப்பிச்சு வச்ச ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லி காட்டி இதை காட்டுறாங்க. சாமுண்டேஸ்வரி பார்த்ததும் உடனே கோவத்தில் போய் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்களாம் கன்னத்தில் பலார் பலார்னு அறையிறாங்க. உண்மையை சொல்லுங்க, இப்படியெல்லாம் யார் சொல்லி ஏன் முன்னாடி இப்படி நடிச்சிங்க, என்னையே ஏமாத்திருக்கீங்கல்ல, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. யார் சொல்லி கொடுத்து இப்படி ஏமாத்தினீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. யாரும் சொல்லி கொடுக்கலாமா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களே இப்படி ஒரு நடிப்பு நடிச்சோங்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும். எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஓஹோ, இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மன்னிப்பு கேட்குறீங்களா, நான் மன்னிச்சிடுவேன்னு நினச்சிங்களா, உங்களை மாதிரி ஆளுங்களை வெளியில் விட்டால் ஜனங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், இப்படி ஒரு திருட்டு கும்பலையெல்லாம் நான் மன்னிக்கவும் மாட்டேன், விட்டு வைக்கவும் மாட்டேன், மாப்பிள்ளை உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போட்டுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அத்தை, நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன், இப்போவே வந்துடுவாங்க இன்ஸ்பெக்டருங்கிறாங்க மயில் வாகனம். அட எம காதகனா இருக்கானே, அமைதியாக இருந்துக்கிட்டே எப்படி வேலையை பார்த்துட்டானே, சே இந்த இடத்துலையும் நம்ம தோற்று போயிட்டோமேன்னு நிற்கிறாங்க சந்திரா. நல்ல வேலை இந்த திருட்டு கும்பல் நம்மளை காட்டி கொடுக்கலன்னே நிம்மதியாக இருக்காங்க சந்திரா. அப்போ கரெக்டாக இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து, மேடம் இவங்களை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, வெளியில் விட்டுறாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாமுண்டேஸ்வரி. செல்வத்தோட மனைவியாக வந்தவங்க ரொம்ப நன்றிமா, என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி துர்காவை பார்த்து கூப்பிட்டு, இதை பாரு துர்கா, நல்ல வேலை நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நான் அதை பற்றி கூட யோசிக்காமல் இந்த கேடு கட்டவனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லி உனக்கு மாப்பிள்ளையாக்க பார்த்தேன், என்னை மன்னிச்சிடுன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும், நீங்கள் எதுக்குமா எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சலங்கிறாங்க துர்கா. ஆமாம், நல்ல நேரத்தில் மாப்பிள்ளை தான் இதை இன்னும் உண்மையை கண்டுபிடிச்சு உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. கரெக்டான நேரத்தில் வக்கீலோட நவீன் வந்துடுறாங்க. நவீனை பார்த்ததும் இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அத்தை, நான் தான் இவனை ஜாமீன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. எதுக்கு மாப்பிள்ளை இவனை ஜாமீன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, துர்காவும் நவீனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, அதுவும் தவிர நவீன் ரொம்ப நல்ல பையன், வசதியாகவும் இருக்கான், உண்மையான அப்பா அம்மா இருக்காங்க, வீட்டுக்கு ஒரே பையன், அதுவும் நல்ல பையன், அவன் எனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், இவனை நம்பி நம்ம துர்காவை கொடுத்தா காலம் முழுக்க துர்காவை நல்லா வச்சுக்குவான்னு சொல்கிறாங்க கார்த்தி. இல்லை இவனை நம்பி நான் கொடுக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்துக்கிட்டு நம்ம முன்னாடி இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தான்ல, அவனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இப்போ ஒரு திருட்டு கும்பல் என்னை ஏமாத்தினதுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம், அவங்க ஏமாத்தின மாதிரி தான் இவனும் என்னை ஏமாத்திருக்கான்னு சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாருங்க அவங்களோட
கம்பல் பண்ணி பேசாதீங்க. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி ஏமாத்துனாங்க. ஆனா இவங்கிட்ட எல்லாமே வசதியோட இருந்துகிட்டு துர்கா மேல இருக்கிற காதலால இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. அவங்கள சுத்த முட்டாளாக்கணுங்கிறதுக்காக போய் பேசினாங்க. ஆனா இவனும் துர்கா மேல இருக்கிற காதலுக்காக போய் பேசினான். இவனும் அந்த திருட்டு கும்பல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, இல்ல மாப்பிள்ள, இது என்னால ஏத்துக்கவே முடியாது. இவன் நேரடியா வந்து உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா நான் அதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன். நம்ம வீட்டுக்கு வந்து டிரைவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னையே ஏமாத்திருக்கான். இவனுக்கு நான் துர்காவை கொடுக்க விரும்பவே இல்லைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இந்த பக்கம் சந்திரா பார்த்துட்டு, ஆமாக்கா கரெக்டா சொன்னேன். இவன் நம்ம வீட்லயே இருந்துக்கிட்டு நம்மளையே ஏமாத்திக்கிட்டு துர்கா கூட இருந்திருக்கான். துர்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கக்கா, அது மட்டும் நடக்க கூடாதுங்கிறாங்க சந்திரா. ரேவதி பார்த்துட்டு கேட்குறாங்க, எதுக்கு சித்தி இப்போ எப்பவுமே அம்மாவை தூண்டி விடுற மாதிரியே பேசுறீங்களாங்கிறாங்க. ஆமா, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவன் டிரைவர் மாதிரி நம்ம கிட்ட வந்து நடிச்சிட்டு இப்போ துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறானே, இப்போ இவனுக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவன் ஜெயிச்ச மாதிரியும் நம்ம அக்கா தோத்த மாதிரியும் இருக்காதா? இதை பார்க்க இவனை விட வசதியான பையனா பார்த்து நம்ம துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் இவனுக்கு மட்டும் துர்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. நவீன் சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மேடம். துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. டேய், உனக்கு எதுக்குடா நான் மன்னிக்கணும்? என் பொண்ணையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ நல்லா பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட துர்கா, அம்மா இப்படி பேசுறது எல்லாம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏய் துர்கா, என்னடி ஏற்று பேசிட்டு இருக்க? இங்கே பார்த்தியா, ரோஹிணிக்கு ரேவதிக்கு நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை தான். இப்போ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா? அதே மாதிரி உனக்கும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா நீங்கள் புரியாமல் பேசாதீங்க. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் என் மனசை மாற்றிக்க முடியாதுன்னு எதிர்க்கிறாங்க துர்கா. நான் சொன்னபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே எல்லாரும் வர்ற முன்னாடி அங்கே சாமுண்டீஸ்வரிகிட்ட சந்திரா சொல்கிறாங்க, இதை பாருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையும் வீட்டுக்குள்ளே விட்டுறத, உன் பேச்சை கேட்குற மாதிரி இருந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளே விடுங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சந்திரா. இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்துன்னு சொன்னேன். ஆனால் எப்பேற்பட்ட குடும்பம் வந்து சிக்கியிருக்கு பார்த்தியா? சுத்தமான பிராடு. சரியாக விசாரிக்காமல் எல்லாம் நீ பார்த்துக்குவேன்னு நினைச்சேன். கும்பலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அவன் மட்டும் துர்கா கழுத்தில் தாலி கட்டியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும், துர்காவோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, போனதெல்லாம் போகட்டும், அவன் தான் திருடன்னு நமக்கு தெரியாமல் போச்சு. இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. சரி, இதுக்கப்புறமா நம்ம துர்கா வாழ்க்கையில் ஏமாறக்கூடாதுக்கா. இனிமேலாவது துர்கா வீட்டுக்குள்ள வரும்போது உன் பேச்சை கேட்குற மாதிரி வரட்டுங்கிறாங்க சந்திரா. துர்கா வரும்போதே தாலியை காட்டுறாங்க. என்ன